பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரெடி ஆயிட்டோம். செலிப்ரேட் பண்றதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா என்னோட ஸ்ரீவசந்த் அண்ணா, அண்ணி, அக்கா, மாமா, அம்மாவும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பூபதி அண்ணா, அப்பா, ரெண்டாவது அண்ணா, அண்ணா, இவங்க யாருமே ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லை. இவங்களால வர முடியாதனால பாப்பாவுக்கு போன்லயே விஷ் பண்ணிட்டாங்க. அதை நீங்களே கேளுங்க. மாமாக்கு வந்து ஹோட்டல் ஒர்க் நிறைய இருக்கனால மாமாவால வர முடியல. நீ மன்னிச்சிடு. மாமா என்னன்னா வரேன், சரியா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டி. தனியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாத்தா இப்போ வர முடியாது, நாளைக்கு வரேன். மாமாவால் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து நல்லபடியாக படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கணும், சரியா? ஹாப்பி பர்த்டே தன்யா. பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு முக்கியமானது கேக் மட்டும்தான். அக்கா அதை வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னோட அக்கா அழகா கேக்லாம் செட் பண்ணிட்டு இருக்கப்பே நம்மளோட குட்டி வாண்டுங்க 2 பேரும் அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்னோட அண்ணன் நின்னுட்டு இருக்க போஸ பார்த்துட்டு கேமராமேன் என்ன நினைச்சாரோ தெரியல. நான் போன மாதிரி என் காலுக்குள்ள போடா. நாங்க எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்த நேரத்துல எங்க அக்கா சூப்பரா கேக் செட் பண்ணி வச்சுட்டாங்க. கேக் செட் பண்ணதுக்கு அப்புறம் கேக் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நாங்க எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து பாப்பாவுக்காக கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட தன்யா குட்டி 2-3 மாசமாவே இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா எப்பமா எனக்கு பர்த்டே வரும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாள் இன்னைக்கு வந்துட்டனால பாப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தா. காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாப்பாவுக்கு இந்த பலூன் டெக்கரேட் எல்லாம் பண்ணி கேக் வெட்டுறது ரொம்பவே பிடிக்கும். பாப்பாவோட ஆசைக்காகவே நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்தே இந்த டெக்கரேஷன் வேலை எல்லாம் அழகா முடிச்சிட்டோம். எங்க அக்காவும் பாப்பாக்காக ஒரு சூப்பரான கேக் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்த உடனே பாப்பாவுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுவும் எங்க அக்கா செஞ்ச கேக்னா பாப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. பாப்பாவுக்காக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுமாத்தியால பாப்பாவுக்கும் கேக் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து போட்டோ ஷூட் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டோ எல்லாமே இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் போட்டோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் பாப்பாவுக்காக சூப்பரான ஒரு Dress அண்ணா வாங்கிட்டு வந்திருந்தாரு. அடுத்தது என்ன, நாங்க எல்லாரும் சாப்பிடறது தான். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்காக நாங்க பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். கைதி பட கார்த்திக் பிரியாணி கொண்டு வர ஸ்டைல நீங்க பாத்திருப்பீங்க. என் அக்கா வீட்டுக்கார் கொண்டு வர ஸ்டைல பாருங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்ச உடனே வரிசையா என்னோட அக்கா வீட்டுக்காரு பக்கத்துல எல்லா குழந்தைங்களும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அக்கா வீட்டுக்காரு எங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூடவே எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு வரிசையா அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுல டெக்கரேஷன் ஒர்க் அதிகமா போயிட்டே இருந்தனால வீட்டுல சாப்பாடு சமைக்கவே முடியல. எனக்கு சுத்தமா டைமும் கிடைக்கல. அதுக்காகவே என்னோட ஹஸ்பண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே பக்கெட் பிரியாணியா வாங்கிட்டு வந்தாரலான்னு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. அது கூடவே பொரிச்ச கோழி வச்சு சாப்பிடறப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதையும் கையோட வாங்கிட்டு லாலிபாப் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல நான் இந்த பொரிச்ச கோழி பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அடிக்கடி நாம மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே ஒன்னா இருக்கப்ப எப்ப வாங்கி சாப்பிடுறதுன்னு தெரியலையெல்லாம் நான் நிறைய தடவை யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நம்மளோட விஸ்வா குட்டி எங்க அக்கா சாப்பிடறத குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எங்க அக்கா எப்படி பழிச்சு கட்டிட்டு இருக்காரு நீங்களே பாருங்க. என்னோட 2 அண்ணாங்களும் என்னோட அப்பாவும் வராம இருந்ததுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்களும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன பண்றது, அவங்களுக்கும் சுத்தமா டைம் கிடைக்கவே இல்லை. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இவங்க 3 பேருமே கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்ப என்னோட ஆசைக்காவது நான் பொரிச்ச கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து இவங்களை சாப்பிட வைக்காம நான் அனுப்பிச்சுட மாட்டேன். எங்க அம்மாவுமே மதியானம் வந்தாங்க. குழந்தை கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாப்பா கையில காசு வச்சு கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருந்தேன், இருங்கம்மா பாப்பாவுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ற வரைக்கும் இருங்கம்மான்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா அம்மாவுக்கு பூ வியாபாரத்துக்கு டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா அப்பாவோட வரக்கண்ணுன்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க. நாங்க ஒவ்வொரு வருஷமும் பாப்பாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதெல்லாம் நாங்க ஈவினிங்கா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன காரணம்னா பாப்பா சாயங்காலம் 6:15 தான் பாப்பா பிறந்தாங்க. அதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் பாப்பா பிறந்த டைம்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்காக தான் எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நாங்க 6 மணிக்கு தான் வர சொல்லுவோம். அதுவும் நாங்க எல்லாருமே கேக் வெட்டி வீடியோ எல்லாமே எடுத்துட்டு செலிப்ரேட் பண்றதுக்குலாம் 6 மணிக்கு மேலேயே ஆயிரும். ஒரு சில டைம்லாம் அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே ஈவினிங் டைம்லாம் வந்திருக்காங்க. ஆனா இந்த டைம் தான் ரொம்ப வேலை அதிகமா இருக்கறனால வர முடியாம போயிடுச்சு. உண்மையாலுமே நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே சமத்து. நான் எதனால அப்படி சொல்றேன்னா, நம்ம வீட்டுல இருக்க 3 அழகான தேவதையும் வரிசையா உட்காந்துட்டு இலைய விரிச்சு போட்ட உடனே அமைதியா
அவங்க பாட்டுக்கு அவங்களே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஸ்வகுட்டி மட்டும் என்னோட அக்கா வீட்டுக்காரர் மடியில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட வசந்தனாவும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. நம்ம விஸ்வகுட்டி வயிறு நம்பின உடனே அவங்களோட சேட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சிக்கன் லெக் பீஸ், சில்லி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னாலே பிரியாணி, சில்லி சிக்கன் தான். அதுவே என்னோட ஹஸ்பண்ட் சூப்பரா ரொம்ப ஸ்பெஷலா பொரிச்ச கோழி மட்டும் இல்லாம லாலிபாப் சிக்கனும் வாங்கிட்டு வந்த உடனே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நான் கொண்டு விரும்பி என்னோட ஹஸ்பண்டும் நானும் தான் வந்த எல்லாரையுமே உட்கார வச்சு பரிமாறிட்டு இருந்தோம். எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு எங்க ஃபேமிலியோட அலப்பறையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. எங்களை மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபேமிலியா சேர்ந்து இந்த மாதிரி சந்தோஷமா இருப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை % பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய்.